அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, பங்குனி மாத அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்யும் முறை மற்றும் நேரம், அன்று குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் குலதெய்வ பூஜை எப்படி எளிமையாக செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுக. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புத அறிவிப்பு. இந்த வருடம் அக்ஷய திருதியை ஒரு புதிய வித்தையை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். எந்தவித விரதம் இல்லாமல், எந்தவித பூஜைகளும் பெருசாக பண்ணாமல், எந்த கட்டுப்பாடும் பார்க்காம நீங்கள் அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய பரிபூர்ணமான அருளை பெற முடியும். யார் இந்த கமலாத்மிகா? தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரீக லக்ஷ்மியாகவும் விளங்கும் அன்னை, உங்களை கோடீஸ்வரனாக்கும் அன்னை. இந்த வித்தையை வாட்ஸ்அப் குழு மூலமாக அட்சய திருதி நாளில் 11 பாடங்களாக சொல்லித்தரப்போகிறேன். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பங்குனி மாத அமாவாசை என்னைக்கு வருது? 18/3/2026 பங்குனி 4 புதன்கிழமை அன்று காலை 8:29க்கு அமாவாசை திதி தொடங்கி மறுநாள் காலை 7:29 வரை அமாவாசை திதி இருக்கு. முன்னோர்கள் வழிபாடு செய்ய உகந்த நேரம் 18ஆம் தேதி காலை 9:30 11:30க்குள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தயார் பண்ணி படையலாக இட்டு அதை காகத்திற்கு வைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம், சாப்பிடலாம் பிரசாதமாக. முன்னோருக்கு படையலிட இந்த நேரம் தான் சரியான நேரம். முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள். அப்படி முன்னோர் வழிபாடு செய்வதற்கு தீபம் ஏற்றி வைப்பது மிக மிக முக்கியம். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மோட்ச தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி இளநீர், ஒரு சின்ன டம்ளரில் இளநீர் நெய்வேத்தியம் வைங்க. இளநீர் கிடைக்காதவங்க வீட்டில் இருக்க தேங்காவையை எடுத்து 2ஆக உடைச்சி அந்த தேங்காய் தீர்த்தம் இருக்குல்ல, அதை குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைத்து ஓம் குலதெய்வமே போற்றிவோம் அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. குலதெய்வ மந்திரம் தெரிஞ்சால் அதையும் சொல்லலாம், தவறு கிடையாது. குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லி குலதெய்வ பூஜை பங்குனி அமாவாசை அன்று நான் சொன்ன நெய்வேத்தியத்தை வைத்து பண்ணிவிட்டால் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி ஓடி வருவதை நிச்சயம் உங்களால் உணர முடியும். 2 விஷயம் சொல்லியிருக்கேன், முன்னோர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு. இந்த 2க்குமே தனித்தனி தீப எண்ணெய்கள் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுவோர் டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து தீப எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பங்குனி மாத அமாவாசை அன்று இன்னொரு முக்கியமான காரியமும் நீங்கள் பண்ணணும். என்ன செய்யணும் தெரியுங்களா? அன்னதானம் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்னதானம் ஒன்றுதான் முன்னோர்கள் அருளை பெற்றுத்தரும், உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும். எனவே தான் ஆனந்தோடி அறக்கட்டளை அன்னசேவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பங்குனி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, அல்லது எங்களது அன்னசேவா குழு அன்று செய்யும் உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவி செய்ய முன்வாருங்கள். டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது. பங்குனி அமாவாசை அன்னதானம் செய்து முன்னோர் அருள் பெற்று குலதெய்வத்தின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் அழைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.